பாராளுமன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதிகள் நீங்கள் வழங்கிய வாக்கின் பெறுமதி கிடைத்ததா? இது மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலமாகும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மீண்டும் சிந்தியுங்கள் மக்கள் திட்டம் 7வது தினமாக இன்றும் மன்னார், புலனறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படுகின்றது. புலனறுவை மாவட்டத்தின் தியசேன்புர பகுதியிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் ஒரு குழுவினர் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட எலகர மற்றும் மிதிரகிரியை நோக்கி நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தின் சிந்தியுங்கள் திட்ட குழுவினர் சென்றனர். தாம் வழங்கிய வாக்குகளுக்கான வாக்குறுதிகள் மறுக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு சுட்டிக்காட்டினர். நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் சிந்தியுங்கள் வேலை திட்டத்தின் குழுவினர் இன்று மாலை அம்சோபுர, குமுதுபுரம் மற்றும் பரக்கும்புர ஆகிய பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள மக்களிற்கு தெளிவூட்டல்களை மேற்கொள்ள உள்ளனர். தாம் வாக்குகளை வழங்கி தம்மை பிரதிநிதித்துவப்படுத்த பாராளுமன்றத்திற்கு அனுப்பிய பிரதிநிதிகள் இதுவரை தமது பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை என அத்தன கடவல பிரதேசத்தில் உள்ள மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட குழுவினர் மிரிச்சவில, சிசிலியகம பகுதியில் வசிக்கும் மீனவர்களை சந்தித்தனர். தமது வாழ்வாதாரமான கடற்தொழிலை ஊக்குவிப்பதற்கு எந்த உதவிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என இந்த மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் அவதானத்திற்கு கொண்டு வந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படுகின்ற மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டமானது இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மிரிஜிவில பிரதேசத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த பிரதேசத்து மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பல எதிர்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய வாக்குகள் மூலம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருந்து 4 பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களால் இதுவரையும் தங்களால் ஒருவிதமான நலனையும் அபிவிருத்தி பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்றால் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வருகின்ற ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினுடைய பூர்வாங்க பணிகள் காரணமாக ஏலவே இந்த மக்கள் மீன்பிடியில் ஈடுபட்ட பிரதேசத்தை விட்டு இவர்கள் பலவந்தமாக இன்னொரு இடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் கூட இவர்களுக்கு ஏற்ற தீர்வு இதுவரையும் வழங்கப்படவில்லை. இதுபோன்ற பிரச்சனைகளை நாடளாவிய ரீதியில் இடம்பெற்று வருவதை நாங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றோம். தொடர்ந்தும் இலங்கை வாழ் மக்கள், இலங்கை வாழ் வாக்காளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். மீண்டும் சிந்தியுங்கள் நிகழ்ச்சி திட்டத்திற்காக ஹம்பாந்தோட்டை மிரிஜிவிலையில் இருந்து மாரிமுத்து யோகராஜ். மக்கள் நிறைவேற்றிய ஜனநாயக கடமைக்கு உரிய பிரதிபலன் கிடைத்ததா? இந்த கேள்வியுடன் மன்னார் மாவட்டத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தை 2வது நாளாகவும் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இன்று காலை முதல் வங்காலை, நானாட்டான், ஆண்டார் செட்டிவெளி போன்ற பகுதிகளுக்கு நாம் சென்றிருந்தோம். தற்போது குடிநீர் வசதி, மலசலக்கூட வசதி என அடிப்படை வசதிகள் அற்ற நிலையில் இவர்கள் வாழ்கின்றார்கள். நிரந்தர வீடுகள் அமைக்கப்படும், போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்ற வாக்குறுதிகள் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் காலங்களில் வந்த அரசியல்வாதிகள் எங்கே என்ற கேள்வியை இந்த மக்கள் முன்வைக்கின்றார்கள். மீண்டும் சிந்தியுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து சிசரகுமார், கிருஷாந்த் ராஜ்.